இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேங்க. ரசமான்னு கேட்காதீங்க. இந்த ரசமுமே சிலருக்கு கைப்பக்குவத்துக்கு தான் சூப்பராக வரும். இந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்க கரண்டிட்ட அள்ளி குடித்தாங்கனாலே ரசம் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். கட்டி பெருங்காயம் 2 எடுத்து நுணுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 15 பல்லு பூண்டை உரலில் நல்லா தட்டி அதையும் போட்டு வச்சுக்கோங்க தனியாக. ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. 2 தக்காளியை அதோடு நல்லா பிசைஞ்சு அதோட தோலெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி தோலையும் போட்டு நல்லா மசிய வேக விட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த புளித்தண்ணியும் போட்டு நல்லா முறக்கூடி வரையில் கலக்கி விட்டுட்டு உப்பு போட்டு மல்லி இலை போட்டு இறக்கிருங்க. அடடா, சூப்பரான ரசம் ரெடி. இந்த மாதிரி ரசம் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா